ஹாய், வெல்கம் பேக் டு அவர் சேனல். இன்றைக்கி என்ன வீடியோன்னு பார்த்தீங்கன்னா, மட்டன் சுக்கா ரெசிபி வீடியோ தான் பார்க்க போகிறோம். இந்த மட்டன் வந்து குக்கரில் போட்டு வேக வைக்காமல் டேரெக்டாக நம்ம அப்படியே செய்ய போகிறோம். ஏன்னா இந்த மட்டன் வந்து ரொம்ப இலை ஆடுன்னு சொல்லுவாங்கள்ல, அந்த ஆட்டோட கறி. அதனால அப்படியே தான் செய்ய போகிறோம். ஃபஸ்ட்டு பார்த்திங்கன்னா, ஒரு கடாயில் எண்ணெய் வந்து 2 டேபிள் ஸ்பூன் ஆட் பண்ணிக்கோங்க. எண்ணெய் சூடானதுக்கப்புறமா கடுகு ஆட் பண்ணிவிட்டு, கடுகு பொரிஞ்சதுக்கப்புறமா கிராம் ஸ்பைசஸ் வந்து கொஞ்சம் ஆட் பண்ணிக்கோங்க. அது கொஞ்சம் பொரிஞ்சதுக்கு அப்புறமா வெங்காயம், பச்சை மிளகா. வெங்காயம் வந்து ஒரு 100 கிராம் எடுத்திருக்கேன், சின்ன வெங்காயம். இதை யூஸ் பண்ணால் தான் டேஸ்ட் வைஸ் நல்லாயிருக்கும். பெரிய வெங்காயம் கூட வேணும்னா நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். 2 பச்சை மிளகாய் எடுத்திருக்கேன். அப்புறம் ஒரு கொத்து கருவேப்பிலை எடுத்துக்கோங்க. இது எல்லாமே ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணுங்கள். வெங்காயம் வந்து நல்லா ப்ரௌனிஷ் கலர் வர வரைக்கும். இஞ்சி பூண்டு பேஸ்ட் வந்து 1 டேபிள் ஸ்பூன் போட்டிருக்கேன். இது வந்து போட்டுட்டு நல்லா ஃப்ரை பண்ணுங்கள். நல்லா ப்ரௌன் கலர் ஆகிற வரைக்கும் ஃப்ரை பண்ணணும். நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா 3/4 கிலோ மட்டன் வந்து வாஷ் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். இதை வந்து உள்ளே ஆட் பண்ணிக்கோங்க. இதை ஆட் பண்ணதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா சால்ட் வந்து உங்களுக்கு தேவையான அளவுக்கு ஆட் பண்ணிக்கோங்க. ஆட் பண்ணி நல்லா அந்த எண்ணெயிலே கொஞ்சம் சுண்டுற அளவுக்கு வதக்கிட்டே இருக்கணும். மஞ்சத்தூள், மிளகாத்தூள், காஷ்மீரி மிளகாத்தூள் 1 டேபிள் ஸ்பூன், வீட்டில் அரைச்சி வச்சுருக்க மிளகாத்தூள் வந்து 1 டேபிள் ஸ்பூன். அப்புறம் பார்த்திங்கன்னா மிளகு, சீரகம், மல்லி இது 3மே சேர்த்து வீட்டில் அரைச்சிருக்கேன். இந்த 3 பொடியும் நீங்கள் அரைச்சி யூஸ் பண்ணிக்கலாம். அது வந்து 3 டேபிள் ஸ்பூன் ஆட் பண்ணியிருக்கேன். இதை ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணிடுங்க. இந்த மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணதுக்கப்புறமா தண்ணி வந்து ஒரு 1/2 லிட்டர் ஆட் பண்ணிக்கோங்க. நம்ம வந்து கறி குக்கரில் போட்டு வேக வைக்கல, விசில் விடல. அதனால் நம்ம தண்ணி ஆட் பண்ணால் தான் நல்லா வெந்து வரும். 1/2 மணி நேரம், ஒரு 30லேருந்து 40 நிமிஷம் இந்த மாதிரி வெந்து வந்துடும். அதுக்கப்புறம் இதுவே வந்து தானாக சுண்டிடும். லாஸ்ட்டாக வந்து கொத்தமல்லி ஆட் பண்ணி ஃபைனலாக இறக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு சூப்பராக சாஃப்டாக இருக்கும். இந்த மாதிரி ரெசிபி நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள், நல்லாயிருக்கும். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். நம்ம சேனலில் புதுசாக யாராவது பார்க்குறீங்கன்னா மறக்காமல் லைக் பண்ணி, ஷேர் பண்ணி, சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க.